வணக்கம். இன்றைக்கி ஜெயார் ஹோமில் பார்க்க போகிறது 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் சுக்கா வறுவல். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். குக்கரில் வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, லைட்டாக உப்பு, இதை மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம அவிய வச்சிடலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 50 ml நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் எதுனாலும் உங்கள் இஷ்டம். நான் இப்போ கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதை நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டதுனால இப்போ நம்ம கம்மியாக போட்டாலும் போதும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வேக வச்ச மட்டனை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்திருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம அவிய வைக்கும்போது கம்மியாக தான் போட்டோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்காண்டி தான் நம்ம கம்மியாக போட்டோம், மட்டன் வேகிறதுக்காக. இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு பாதி தண்ணி வற்றினதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இந்த 3ஐயும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா இது வந்து கருத்து போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுக்காலே இதை போட்டுருங்க. இந்த மசாலாவை போட்டோடனே திருப்பி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிடணும். பாருங்கள், நல்லா டார்க் கலராக ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிட்டேன்னா சூப்பரான மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மட்டன் வறுவல் செஞ்சிங்கன்னா சூப்பராக பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாளும் சாதம் வேணும்னு கேட்பாங்க அந்த மட்டன் சுக்கா வறுவலுக்காக. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.